நீங்கள் அவங்கக்கிட்ட மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க அந்த பாப்பப் தெரித்து ஓடுறதுக்கு. எஸ் அக்கா, நீடில் ஆல்சோ ஐ எம் ஹேவிங், சில்க் த்ரெட் ஆல்சோ ஐ எம் ஹேவிங். பட் நம்ம த்ரெட் எடுப்போம்ல டவுன் டு அப்வேர்டு பை நீடில், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போது நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கஷ்டப்படுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த மாதிரி சிவிங் த்ரெட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். சிவிங் த்ரெட்டில் இதே நீடில்ஸ் தான், நான் அதே டூலிப் நீடில் தான் 14 எடுத்திருக்கேன். அதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இதுதான் நமக்கு வந்து நீடில்ஸ். ஸோ உங்களுக்கு பொசிஷன் தெரிஞ்சிருக்கும். டூலிப் அப்படிங்கிற நேமிங் வந்து உங்கள் ஃபேஸ் பார்த்துருக்கணும். ஏன் அப்படின்னா டூலிப்னு சைடு இருக்கிறது தான் அதோட லூப் வந்து நம்ம ஃபேஸ் பக்கம் இருக்கும். ஸோ நார்மலாக இப்போ இந்த மாதிரி த்ரெட்டுன்னா ஈஸியாக வந்துடும். கையில் வந்து நீங்கள் எப்படி பிடிச்சிப்பீங்க இந்த த்ரெட்டை? இப்படி இப்படி பிடிச்சிப்போமா? கட்டை விரலையும் நடுவிரலையும் இருக்கிட்டு இதை இப்படி ரோல் பண்ணி இப்படி பிடிச்சிப்போமா? அப்போது இது இந்த மாதிரி லாக் ஆகுமா? தெரியுதா உங்களுக்கு? தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்படி லாக் ஆகும்னா இதை லாக் பண்ணுறதுக்கு இந்த தூள்